ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயிட் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நெய், புதினா கொத்தமல்லி பேஸ்ட், ஆனியன் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், காலிஃப்ளவர், வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர், கோகனட் மில்க், சால்ட், தக்காளி, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், அதுக்கு லெமன் ஜூஸ், பட்டாணி. ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வெந்தக்கப்புறம் சின்ன பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிச்சக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட ஒயிட் பிரியாணி ரெடி ஆயிரும். ಹಿಂದಿಯುಂ ತೊಂದನ ತಿಂದಾದಿನುಂದೋ ತಗದಿಂದೋ ತಿಂದಿಯುಂ ತೊಂದನ ತಿಂದಾದಿನುಂದೋ